மத்திய கிழக்கு ஆசியால இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிற அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலும், அதுக்கு பதிலடியா ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதலும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. குறிப்பா பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கடற்படை தளம் அதை குறிவைத்து தாக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அங்க இருக்கிற தற்போதைய கள நிலவரம் என்ன? சாமானிய மக்களோட மனநிலை மற்றும் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அன்னை தமிழ் மன்றம் பிரசிடென்ட் செந்தில் ஜே சார் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன் எங்க இருக்கிறீங்க? நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா? ஆக்சுவலி இப்போ பதட்டம் பாத்தீங்கன்னா பதட்டமா தான் இருக்கு பஹ்ரைன்ல. இப்போ நாங்க ஸ்டே பண்ணிருக்கோம், ஹிப்ல ஸ்டே பண்ணிருக்கோம் பஹ்ரைன்ல உள்ள ஒரு ஏரியால. ஓகே. ஸோ அதுக்கும் நம்மளுடைய இப்போ தாக்குதல் நடத்தினாங்கல்ல யூஎஸ் அந்த பேஸ்க்கும் நியரஸ்ட் ஏரியாலாம் இருக்கிறோம் நாங்க எல்லாருமே. அதுக்கு பக்கத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. சோ நீங்க அந்த அதிர்வலையையும் அந்த சத்தத்தை இல்லைன்னா அந்த புகை மண்டலத்தை நீங்க பாத்தீங்களா? அதை உணர்ந்தீங்களா? கண்டிப்பா. இப்போ பஹ்ரைன்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த அட்டாக் பண்ணது டோட்டல் பஹ்ரைனே வந்துட்டு ஒரு அதிர்வு உள்ளானதான் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஒரு சில வீட்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. சம்திங் அந்த ஒரு பெரிய ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஆமா. நம்ம எல்லாருமே முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சும்மா டிவில பாத்துட்டு தான் இருந்தாங்க. அங்க வார் நடக்குது, இங்க வார் நடக்குது அப்படின்னு. பட் இங்க உள்ள பீப்புள்ஸ் இப்ப லைவா பார்க்கும்போது எல்லாருமே அதுல இருந்து ஒரு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஓகே. அங்க இப்ப போர் நிலவரம் எப்படி இருக்குது சார்? இது பஹ்ரைன் நேரப்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலை ஒரு 10:30 மணி அளவில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் நடத்திருக்காங்க. ஓகே. ஈரான்ல யுஎஸ் நேவி தாக்கியிருக்காங்க. சோ அந்த தாக்குதலுக்கு அப்புறமே இப்ப மணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 4 மணி ஆகுது. இன்னுமே அந்த சூழ்நிலை இன்னுமே அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல நடந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கோம் கூட மேல சவுண்ட் நமக்கு ஆல்ரெடி அங்க கேட்டுட்டு தான் இருக்கும். இப்பவும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அந்த சத்தத்தை எல்லாம்? அந்த ஏர் ஸ்ட்ரைக் மேல நம்ம அவங்க இது பண்றாங்க, டிஃப்யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு சூழ்நிலைகள் இன்னும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரல எல்லாம் அப்படின்னா. ஓகே. இப்ப இந்தியர்கள் அங்க இருக்கிறவங்க அவங்களோட அவங்களோட பயம் எதுவும் இருக்கா? அவங்க வீதியில இருக்கிறாங்களா? ஏன்னா கவர்மெண்ட் இங்க திரும்பி வர்றது கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் அங்க இருக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இல்ல இந்த தாக்குதல் என்னன்னா இது வரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது அவங்க வரைக்கும் உயிர் சேதம் இல்ல. ஃபோக்கஸ் பண்றது ஆமா உயிர் சேதம் எந்த மாதிரி இல்ல. இப்ப ஈரான் ஃபோக்கஸ் பண்றது ஒன்லி யுஎஸ் பேஸ் தான் அட்டாக் பண்றாங்க. ஓகே. அப்படி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு வாரம் பார்க்கும்போது எல்லா மக்களிடையுமே ஒரு பதட்டம், அந்த சரௌண்டிங் உள்ள ஏரியாவை எல்லாமே வெக்கேட் பண்ணி வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனி ஷெல்டர் ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப் அங்க எடுத்துட்டு இருக்காங்க? மக்களை வெளியேற சொல்ற மாதிரி ஏதாவது அறிவுறுத்தப்பட்டிருக்கா? இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து பக்கா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஒரு சைரன்லாம் ஃபர்ஸ்டே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு இந்த மிசைல் உங்களுக்கு ரேடார்ல உங்களுக்கு அவங்க மானிட்டர் பண்ணிட்டாலே ஒரு சைரன் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. பப்ளிக்ல எல்லாத்துக்குமே மொபைல்ல கூட நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும், பி அலர்ட் அப்படின்னு. ஓகே. ஸோ அதன் அடிப்படையில் எல்லாருமே சேஃபா சைட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அது போக அந்த சரௌண்டிங் ஏரியால ஃபுல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு புது புது ஷெல்டருக்குலாம் மாத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அது போக நங்குள்ள பஹ்ரைன் தமிழ் மக்களுக்கு நம்ம சார்பா நம்ம ஆல்ரெடி நம்ம பஹ்ரைன் அரசாங்கம் கூட நம்ம இந்திய தூதரகம் கூட க்ளோஸா இருக்கனால அங்கிருந்து தகவல் எடுத்து நம்ம தமிழ் மக்களுக்கு என்னென்ன மெசேஜ் வருதோ அதெல்லாம் நம்ம தமிழ்ல மூலியமாவும் ஒரு மெசேஜ் மூலியமா நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். பாதுகாப்பா எப்படி இருக்கணும், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது எல்லாமே நம்ம சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்ப இந்திய தூதரகத்துல இருந்து ஏதாவது கான்டாக்ட் கொடுத்து எந்த மாதிரியான அவசர கால உதவிகள் உங்களுக்கு வழங்கப்படுது சார்? இல்ல ஆல்ரெடி அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர் 24/7 ஹெல்ப்லைன் நம்பர் எந்த உதவினாலும் கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்மளும் சர்க்குலேட் பண்ணிருக்கோம். 24/7 அவங்களும் நமக்கு எந்த உதவினாலும் பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க இந்திய தூதரகம். ஓகே. ஓகே சார். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு சார்? இந்த மாதிரி ஒரு போரை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவும் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறீங்க, அதை உணர்ந்துட்டு இருக்கீங்க. சோ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு சார்? பயம் எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? இல்ல மனநிலை இந்த போர் அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பஹ்ரைன் எல்லாருமே ஒர்க் பிளேஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் ஸ்டாப். இப்போ நம்ம எல்லாருமே நெசசரி எல்லா வேலைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப நைட்டுக்கு நெசசரி திங்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க உள்ள ஏடிஎம்ஸ், அப்புறம் நம்மளுடைய மால்ஸ்,
அப்புறம் அந்த ஹைப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷா வந்து காணப்படுது எல்லாமே. ஓகே. ஏதாவது இன்னும் தட்டுப்பாடு பதட்டம் மட்டும் அப்படியே தான் ஏற்பட்டிருக்கா? இருக்கு. இல்ல முதல்லயே ப்ரிகாஷன் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் எல்லாமே. இந்த மாதிரி வருங்கிறது டோட்டல் ப்ரிகாஷன்ஸோட தான் இருக்கிறாங்க நமக்கு. ஓகே. கவர்மெண்ட் சைடுல இருந்து எல்லாமே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் முன்னெச்சரிக்கை எல்லா நடவடிக்கையும் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு. ஓகே சார். இன்கேஸ் இது வந்து தீவிரம் அடைஞ்சது அப்படின்னா, ஏதாவது உதவி மத்திய அரசு கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல மத்திய அரசுல இருந்து நம்ம என்னன்னா ஆல்ரெடி இப்போ நம்ம இந்திய தூதரகம் ஆல்ரெடி அவங்க கான்டாக்ட்ல இருக்கிறாங்க அவங்க சேனல். நம்ம ஆல்ரெடி நம்ம ஓகே. வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் அவங்க சேனல். ஆல்ரெடி ஷெல்டர்ஸ்லாம் வந்து நிறைய ஷெல்டர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்கேஸ் ஏதாவது பதட்டம் ஏற்பட்டுச்சுன்னா இங்க இந்தியர்களை வந்து மீட்டெடுத்து அனுப்புறதுக்கான விமான சேவைகள் எங்களுக்கு வந்துட்டு முன்னேற்பாடா எல்லாம் ரெடி பண்ணி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்ம வந்துட்டு. ஏன்னா இது ஓகே. எப்படி என்னங்கிறது நம்ம யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது வந்துட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வார் வரும்னு யாரும் கூட தலையில கூட யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா ஓகே. So அதுதான் ஒரு கோரிக்கையை நம்ம வந்து இங்க உள்ள இந்தியர்கள் சார்பாகவும் பஹ்ரைனில் உள்ள மக்கள் தமிழ் மக்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஓகே சார். இப்ப நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்புறம் மின்சாரம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதா? அது எல்லாமே ஃபைன், ஒர்க்கிங் ஃபைன். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்துட்டு அங்கிட்டு நம்ம வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண முடியுது. எல்லாமே இருக்குது வந்துட்டு எல்லாமே. சோ ஸோ அது அங்க வரைக்கும் எல்லாம் நார்மலா தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஓகே சார். இப்ப கடைகள், வேலைகள் எல்லாமே எப்படி? கடைகள் எல்லாம் இயங்குதா? பிளஸ் வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை எதுவும் உயர்த்தப்பட்டிருக்கா? தட்டுப்பாடு ஏற்படுங்கிற ஒரு கணிப்புல? இல்ல இதனால விலைவாசி ஏறாது கண்டிப்பாக, அது ஒண்ணு. ஓகே. பஹ்ரைன் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நிறைய வேணா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க தவிர இதனால ஒரு பிசினஸ் வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா பார்த்துட்டு இதை வச்சு ஒரு பிசினஸ் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க வந்துட்டு. ஓகே. கண்டிப்பா. ஆமா. நிறைய பேர் வந்து முன் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஒரு என்ஜிஓஸ் தான் இருக்கிறாங்க அவனுக்கு நிறைய பேர்ல. ஓகே சார். இதனால நிறைய சப்போர்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய அதெல்லாம் ப்ராப்பராவே பண்ணி கொடுப்பாங்க எல்லாருமே. ஓகே சார். இப்ப வந்து கடைகள் மற்றும் போக்குவரத்து இயல்பா இருக்குதா சார்? எப்படி முடங்கப்பட்டிருக்கா எதுவும்? இல்ல இந்த இன்சிடென்ட் நடந்த டைம்ல வந்து அந்த ஒரு ரோட்வேஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. கரண்ட் சினாரியோ கொஞ்சம் உங்களுக்கு சரியானனால இப்ப அங்கிட்ட இருந்து அந்த சைடுல இந்த சைடும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான அந்த ரோட்வேஸ்ல இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நார்மல் சினாரியோ போயிட்டு இருக்கு. ஓகே. ஆமா ஒன்லி இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த மிசைல் அட்டாக் வந்து ஏர்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகே சார். இப்போ பஹ்ரைனோட தலைநகர் மனாமாவோட நிலைமை எந்த மாதிரி இருக்குது சார்? இல்ல மக்கள் இப்போ ஜிஃபேர்ல இருந்து மனமா கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருக்கும் எப்படியுமே எனக்கு. ஏன்னா இங்க இருந்து ஜிஃபேர் இப்போ இந்த நடந்த ஏரியா வந்து ஜிஃபேர்னு உள்ள ஒரு ஏரியா நடந்திருக்கு. ஸோ ஓகே. அந்த சரௌண்டிங்ல உள்ள எல்லா பீப்புள்ஸுமே நம்ம வந்து வேற ஏரியாக்கு தான் மாத்துறாங்க. ஸோ அந்த மனமா அந்த ஏரியாக்கு எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க எல்லாம். ஓகே. இந்த ஹிட் அந்த சரௌண்டிங் பீப்புள்ஸ் எல்லாருமே தே ஷிஃப்டட் டு சம் மனமா அந்த ஏரியால ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஷெல்டர் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. ஓகே சார். அந்த வேலைகளை வந்துட்டு அரசாங்கம் வந்து பணியா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து உயிர் சேதம் எதுவும் ஆகலன்னு சொன்னீங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள், தாக்குதல்னால வேற எதுவும் தாக்கம் இருக்குதா? எந்த மாதிரி தாக்கம் வந்து போர் அதிர்வு, நிலவரம் எப்படி இருக்கு? அந்த ஒரு அதிர்வு இருக்கும். அதிர்வு வந்து கண்டிப்பா நம்ம வந்து பஹ்ரைன்ங்கிறது ஒரு கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு தீவு. கடலுக்குள்ள இருக்கிற தீவு தான் வந்துட்டு உங்களுக்கு. ஓகே. ரொம்ப சின்ன தீவு தான் உங்களுக்கு, ஒரு அழகான தீவு. ஸோ அப்படிங்கிற போது அந்த இடத்துல எந்த இடத்துல பாதிப்பு இருந்தாலும் டோட்டல் கண்ட்ரிக்கே ஒரு பாதிப்பு, ஒரு அதிர்வு எல்லாருமே ஃபீல் பண்ணாதான் நமக்கு கிடைச்ச செய்தி வந்துட்டு. ஓகே சார். So அந்த தாக்கம் இருக்கும். இப்போ நம்ம யாருமே பஹ்ரைன்ல உள்ளவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கும் போது லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே வந்து இதுல இருந்து வெளியில வந்திருக்க மாட்டாங்க. வந்துட்டு பதட்டத்துல இருக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில தான் வந்துட்டு மக்களோட மனநிலை இருக்கு. ஓகே. பட் இப்போ என்னன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே. ஸோ பேனிக் ஆக வேண்டாம், எல்லாருமே எல்லாருமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சோ இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஓகே சார். சோ அங்க இருக்கிற இந்திய வாழ் மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்குறாங்க. ஆமா மற்ற எல்லாமே பாதுகாப்பா இருக்காங்க. அதுக்கான என்னென்ன தேவைகளோ எல்லா கவர்மெண்ட் as well as பஹ்ரைன் கவர்மெண்ட் அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரா வந்து பண்ணிட்டு எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே. ஓகே சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குதுல்ல? கண்டிப்பா 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 ஒரு ஒற்றுமையா வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ தமிழ் கம்யூனிட்டிக்கு அன்னை தமிழ் மன்றம் வந்துட்டு ஒரு என்ன ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ, தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ எஸ்பெஷலி நம்ம பண்ணிவிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக இந்த இதுல நம்ம யாருக்காவது தேவைப்பட்டுச்சு, அந்த சரௌண்டிங் ஏரியால ஜிஸ்டர்ல உள்ள யாருக்காவது வீடு உள்ளவங்களுக்கு ஏதாவது நெசசரி திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே நம்ம சார். ஒரு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆல்ரெடி எல்லா மக்களுக்கும் தெரியும், நம்ம பஹ்ரைன் தமிழ் மக்களுக்கு தெரியும். அவங்க ஓகே. நம்மள கான்டாக்ட் பண்ணி சப்போர்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் கொஞ்சம் அதர் ஏரியால உள்ளவங்கள நம்ம ஷூட் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து. ஓகே சார். இப்ப போர் பத்தின அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கா எப்படி? இல்ல அந்த மாதிரி தகவல் வந்து இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு.
ஓகே. இன்னுமே ஆக்சுவலி ஸ்டாப் ஆகல இன்னும். இன்னும் ஸ்டாப் அண்டர் ஆகல. கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லி ஸ்டாப் ஆகல. இன்னும் வந்து நான் சொன்னேன் தெரியுமா, நம்ம முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது கூட இப்ப கூட சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு. ஆமா. கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகல, இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகே. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிற வேண்டியதான். நல்லபடியா எல்லாருமே ப்ரேயர் முடிஞ்சு எல்லாம் பேக் டு லைஃப், நார்மல் லைஃப் வரணும் அப்படின்னு. கண்டிப்பா, கண்டிப்பா சார். சோ பஹ்ரைன்ல நிலவுற தற்போதைய பதற்றமான சூழல ரொம்ப தெளிவா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். போருங்கிறது எப்பவுமே சாமானிய மக்கள தான் அதிகமா பாதிக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த மக்களோட அச்சம் தான் இதுக்கு வந்து சாட்சி. அங்க இருக்கிற இந்தியர்களும், மற்ற வெளிநாட்டினரும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே வேண்டுகோள். இந்த தாக்குதல்கள் எங்க போய் முடிய போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க் யூ சார். நன்றிங்க. Subscribe to One India and never miss an update.